வெல்கம் டு MH மேக்ஸ் சேனல். 9ஆம் வகுப்பு 5வது சாப்டரில் பயிற்சி 5.3ல் 3வது சம் தான் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். கொஷின் வந்து 3,4 மற்றும் P,7 இணைக்கும் கோட்டு துண்டின் நடுப்புள்ளி x, y ஆனது 2x + 2y + 1 சமம் 0வின் மேல் அமைந்துள்ளது எனில் Pயின் மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த ரெண்டு புள்ளியை இணைக்கக்கூடிய கோட்டுத்துண்டினுடைய நடுப்புள்ளி, இந்த ரெண்டினுடைய நடுப்புள்ளி வந்து XYன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து 2x + 2y + 1 அப்படிங்கிற அந்த கோட்டு மேலே அமைஞ்சிருக்கு இந்த இந்த நடுப்புள்ளி. அப்படின்னா Pங்கிற இடத்துல என்ன மதிப்பு வரும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? பாருங்க போடலாம். 3,4 P,7 நடுப்புள்ளி வந்து x, y. அப்புறம் நம்மளுக்கு தெரியும் நடுப்புள்ளி ஃபார்முலா, நடுப்புள்ளி M ஃபார்ம் என்னது? x1 + x2/2 y1 + y2/2. இப்போ நடுப்புள்ளி நம்மளுக்கு என்னது? x, y. ஓகேங்களா? இதுதான் வந்து x1 y1 x2 y2. இப்போ x1ங்கிற இடத்துல 3, x2ங்கிற இடத்துல p/2, y1ங்கிற இடத்துல 4, y2ங்கிற இடத்துல 7/2. ஓகேங்களா? இப்போ மறுபடியும் x, y போட்டுக்கிறோம். 3 + p/2, 4 7 கூட்டினா 11/2. இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு மதிப்பு சமம், ரெண்டாவது மதிப்பு சமம். அப்படின்னா எக்ஸோட மதிப்பு 3 + 7/2, ஒய்யோட மதிப்பு 11/2. ஓகேங்களா? இந்த நடுப்புள்ளி x, y ஆனது எது மேலே அமைஞ்சிருக்கு? 2x + 2y + 1 சமம் 0வின் மீது அமைந்துள்ளது. அதனால இப்போ பாருங்க, இந்த எக்ஸோட மதிப்பு இது, ஒய்யோட மதிப்பு இது மேலே தானே அமைஞ்சிருக்கு. அப்படின்னா எக்ஸுங்கிற இடத்துல இந்த மதிப்பு பிரதியிடுறோம், ஒய்ங்கிற இடத்துல இந்த மதிப்பு பிரதியிடலாம். போடலாங்களா? 2 × 3 + p/2. அடுத்து என்ன குறியிருக்கு? ப்ளஸ். இங்கே என்ன நம்பர்? 2. ஓகேங்களா? ஒய்ங்கிற இடத்துல என்ன போடணும்? 11/2 + 1 சமம் 0. இப்போ இது ரெண்டும் பெருக்கல் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடுறோம்? ரெண்டையும் அடிச்சிடுறோம். மீதி என்ன இருக்குது? 3 + p + 11 + 1 சமம் 0. இப்போ கூட்டுங்க. 3 + 11 14, 14 1 கூட்டினா 15. அப்படின்னா p + 15 சமம் 0. இப்போ 15 அந்த சைட் போனால் என்ன ஆயிரும்? மைனஸ் ஆயிரும். அப்படின்னா பியோட மதிப்பு -15. ஓகேங்களா? அவ்வளோதான் சம்ம, வேறு எதுவும் கிடையாது. நடுப்புள்ளி போட்டு XY மதிப்பை கண்டுபிடிக்கிறோம். அந்த X, Yயோட மதிப்பை கொண்டு போய் அந்த சமன்பாட்டில் பிரதியிட்ட Pயோட மதிப்பு நம்மளுக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது 4வது சம் பார்க்கலாம். 4th கொஷின் பாருங்கள். ஒரு முக்கோணத்தின் பக்கங்களின் நடுப்புள்ளிகள், ஒரு முக்கோணத்தின் பக்கங்களின் நடுப்புள்ளிகள் கொடுத்துட்டாங்க எனில் அந்த முக்கோணத்தின் முனைகளின் ஆயத்தொலைவுகளை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பார்க்கலாமா? பாருங்க, நடுப்புள்ளி என்னன்னு கொடுத்துட்டாங்க? 2,4 -2,3 5,2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு முக்கோணம் போட்டுக்கிறேன், ABC. இப்போ இதனோட இது வந்து என்னது? x1 y1. இதை தான் கண்டுபிடிக்கணும், இந்த ஆயத்தொலைவுகளை கண்டுபிடிக்கணும். இது x2 y2, இது x3 y3. இதனுடைய நடுப்புள்ளி தான் கொடுத்துட்டாங்க. என்னது? 2,4. இதனுடைய நடுப்புள்ளி -2,3. இதனுடைய நடுப்புள்ளி 5,2. சரிங்களா? ஏபியினுடைய நடுப்புள்ளி கொடுத்துட்டாங்க, பிசியினோட நடுப்புள்ளி கொடுத்துட்டாங்க, ஏசியோட நடுப்புள்ளி கொடுத்துட்டாங்க. நம்ம ஏபிசிங்கிறது என்ன வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ நடுப்புள்ளிக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா? நடுப்புள்ளி ஃபார்முலா என்னது? x1 + x2/2 y1 + y2/2. இப்போ ஏபியினுடைய நடுப்புள்ளி, ஏபியின் நடுப்புள்ளி என்னது? 2,4. பாருங்கள், 2,4. இதில் என்ன போடுவோம்? x1 + x2 இதுதானே. அதனால் என்ன எழுதணும்? x1 + x2/2 y1 + y2/2 எழுதிடும். இப்போ இதில் மொத மதிப்பும் சமம், ரெண்டாவது மதிப்பு சமம். அப்படின்னா இது எப்படி எழுதலாம்? 2 சமம் x1 + x2/2
4 சமம் y1 + y2/2 அப்படின்னு எழுதிடுறேன். இப்போ இந்த 2 வகுத்தில் இருக்குது, இந்த சைட் போனால் பெருக்கலாக போயிடும். அப்படின்னா 2 2 4 x1 + x2 இதை பிறகுனா 8. ஓகேங்களா? இதை எப்படி சமன்பாடாக மாற்றிக்கிறோம்? x1 + x2 சமம் 4, இது வந்து 1 வச்சுக்கிறேன். அடுத்தது y1 + y2 சமம் 8, இதை சமன்பாடு 2ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பிசியினுடைய நடுப்புள்ளி கண்டுபிடிக்க போகிறோம். பிசியினுடைய நடுப்புள்ளியானது -2, 3. அப்படின்னா பிசியின் நடுப்புள்ளி -2, 3. இது எப்படி எழுதலாம்? x2 + x3/2 y2 + y3/2ன்னு எழுதலாமா? x2 + x3/2 y2 + y3/2. அப்படின்னா ஃபஸ்ட்டும் சமம், ரெண்டாவது சமம். அப்படின்னா எப்படி எழுதலாம்? -2 சமம் x2 + x3/2, 3 சமம் y2 + y3/2. இப்போ இதை பெருக்கிறோம். 2 2 4, இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் x2 + x3. இதே மாதிரி பெருக்குனா 2 3 6 y2 + y3. இப்போ ஃபஸ்ட்டு 2 சமன்பாடு இங்கே கொடுத்துட்டோம், 1 2. அடுத்து 3 4 கொடுத்துக்கலாங்களா மாற்றி? அப்புறம் எப்படி எழுதலாம்? x2 + x3 சமம் -4, இது சமன்பாடு 3. இது எப்படி எழுதலாம்? y2 + y3 சமம் 6, இது சமன்பாடு 4. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்கள், ஏசியினுடைய நடுப்புள்ளி என்னது? 5, 2. அது எப்படி எழுதலாம்? x1 + x3/2 y1 + y3/2. ஓகேங்களா? அதனுடைய நடுப்புள்ளி வேறு எதுவும் கிடையாது. நடுப்புள்ளிக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஏசியின் நடுப்புள்ளி என்ன கொடுத்துருக்காங்க? 5, 2. அப்புறம் எப்படி எழுதலாம்? x1 + x3/2 y1 + y3/2. ஓகேங்களா? அது எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு சமம், ரெண்டாவது சமம். அதனால் 5 சமம் x1 + x3/2. அடுத்தது 2 சமம் y1 + y3/2. இப்போ இதை பெருக்கலாமா? i2 10 x1 + x3, இங்கே 2 2 4. ஓகேங்களா? இப்போ சமன்பாடாக எழுதினோம்னா x1 + x3 சமம் 10. இப்போ 4 கொடுத்துருக்கோமா? அடுத்து நம்ம என்ன போடலாம்? 5. இங்கே எப்படி எழுதலாம்? y1 + y3 சமம் 4, இது சமன்பாடு 6. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இதில் பாருங்கள், சமன்பாடு 1ல் x1 x2, சமன்பாடு 3ல் x2 x3, இதில் x1 x3. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சமன்பாடு 1 3 5 இதை கூட்டுறோம். சரிங்களா? இப்போ 1ல் என்ன இருக்குது நம்மளுக்கு? 1ல் x1 + x2 சமம் 4. சமக்குறிக்கு முன்னாடி இருக்கிறது கூட்டிக்கிறோம். x1 + x2 இருக்குது. அடுத்தது இதில் x2 + x3 இருக்குது. ஓகேங்களா? அடுத்து இங்கே என்ன இருக்குது? x1 + x3 சமம், இங்கே என்ன இருக்குது பாருங்கள்? 4, இங்கே -4 போடலாம். 4 -4 + 10. இப்போ 4 4 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். இப்போ பாருங்கள், x1 இதில் எத்தனை இருக்குது? 2. x2 எத்தனை இருக்குது? 2. இதில் x3 வந்து 2. அப்படின்னா 2x1 2x2 2x3 சமம் 10. 4 4 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ இதில் எல்லாத்துலேயும் பொதுவாக 2 இருக்கா? அதனால் வெளியில் எடுத்துட்றேன். இப்போ இது 2 வந்து பெருக்கல்ல இருக்குது. பெருக்கல் அந்த சைட் போனால் என்ன ஆயிரும்? வகுத்தில் மாறிடும். அப்படின்னா x1 + x2 + x3 சமம் 10/2. அப்படின்னா x1 + x2 + x3 சமம் 5. இப்போ இங்கே 6 முடிஞ்சிருக்குங்களா? அதனால் இது 7ன்னு வச்சுக்கிறேன். இப்போ x1 + x2 + x3 சமம் 5. இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாருங்கள், நம்ம x1 x2 x3யோட மதிப்பு தானே கண்டுபிடிக்கணும். இப்போ நம்மளுக்கு மேலே தெரியும் x2 x3யோட மதிப்பு என்னது? -4. ஓகேங்களா? அப்படின்னா x2 x3ங்க இடத்துல இது ஃபுல்லாக நம்ம -4 அப்படின்னு பிரதியிட்டோம்னா x1 கிடச்சிருமா? அப்படின்னா சமன்பாடு 7ல் சமன்பாடு எதை பிரதியிடுறோம் அப்படின்னா 3 பிரதியிடுறோம். எதை பிரதியிடுறோம்? 3ஐ பிரதியிட
பிரதியிட. அப்போனா x1 + x2 + x3 சமம் 5. இப்போ x2 + x3யோட மதிப்பு என்னது? -4. அப்போனா x1 - 4 சமம் 5. இப்போ -4 அந்த சைட் போனால் என்ன ஆயிரும்? நம்மளுக்கு +4 மாறிடும். அப்போனா x1 சமம் எத்தனை? 9. ஓகேங்களா? புரியுதா? ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ அதே மாதிரி x1ஓட மதிப்பு 9 வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இதில் x1ங்கிற இடத்துல 9 போட்டோம்னா x3யோட மதிப்பு கிடச்சிருமா? அப்புறம் என்ன போடலாம்? x1 சமம் 9 என x1 சமம் 9 என எதில் பிரதியிடுறேன்? 5ல் பிரதியிடுறேன். 5ல் பிரதியிட. 5வது சமன்பாடு என்னது நம்மளுக்கு? x1 + x3 சமம் 10. அப்படின்னா x1ஓட மதிப்பு நம்மளுக்கு 9 + x3 சமம் 10. இங்கே சைடில் போடுறேன். இப்போ x3 = 10 + 9 அந்த சைட் போனால் -9. அப்படின்னா x3 சமம் என்னது? 1. இப்போ x1 கிடச்சிருச்சு, x3 கிடச்சிருச்சு. நம்மளுக்கு என்ன வேணும்? x2 வேணுமா? அப்படின்னா இதை கொண்டு போய் சமன்பாடு 7ல் பிரதியிடலாமா? x1ங்கிற இடத்துல 9, x3ங்கிற இடத்துல 1. அப்படின்னா x1 சமம் 9, x3 சமம் 1 என 7ல் பிரதியிட. x1 + x2 + x3 சமம் 5. x1 இடத்துல என்ன போடுறேன்? 9. x2 போடுறேன். x3ங்கிற இடத்துல 1 சமம் 5. 9ஐயும் 1ஐயும் கூட்டினா நம்மளுக்கு 10 + x2 சமம் 5. x2 = 5 போடுறேன். +10 அந்த சைட் போயிடுச்சுன்னா -10. அப்படின்னா கழிச்சிட்டோம்னா என்ன வரும்? -5. அப்படின்னா x1ஓட மதிப்பு 9, x2ஓட மதிப்பு -5, x3யோட மதிப்பு 1. ஓகேங்களா? அவ்வளோதான். அதே மாதிரி y1, y2, y3 மூணையும் கூட்டுறோம். கொஞ்சம் பெரிய சம்மாக தான் இருக்கும், ஆனால் போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. புரிஞ்சுக்கிட்டால் போதும், வேறு எதுவும் கிடையாது. ஃபஸ்ட்டு டயக்ராமை பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இந்த முனைப்புள்ளிகளை நம்ம கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு என்ன கணக்கு கொடுத்துட்டாங்க? நடுப்புள்ளி கொடுத்துட்டாங்க. அப்படின்னா ஏபியினுடைய நடுப்புள்ளி போடுறோம். ஃபஸ்ட்டு சமம், ரெண்டாவது சமம். அப்படின்னா அது மாதிரி தகுந்த மாதிரி ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிக்கிறோம். கண்டுபிடிச்சிட்டு x1, x2, x3 எல்லாத்தையும் கூட்டுறோம். கூட்டிட்டு 2 பொதுவாக இருக்குனால வகுக்கிறோம். ஓகேங்களா? வகுத்துட்டு அந்தந்த மதிப்பு அதில் பிரதியிடுறோம். வேறு எதுவும் கிடையாது. அதே மாதிரி y1 போட்டுக்கலாங்களா? y1 பாருங்கள், y1 + y2 சமம் 8. ரெண்டாவது சமன்பாடு. அப்படின்னா இதில் என்னென்ன சமன்பாடு கூட்டணும்? 2, 4, 6 இதை மூணையும் நான் கூட்டணும். சரிங்களா? அதை 2 லைன் எழுதிட்டு நான் காமிக்கிறேன். பாருங்கள், இது முன்னாடி பக்கத்தில் இருந்தால் நான் எழுதிட்டேன். y1 + y2, y2 + y3, y1 + y3 2, 4, 6 சமன்பாடு எழுதிட்டேன். அதில் ஆன்சர் 8, 6, 4. இப்போ பாருங்கள், இதில் 2y1, 2y2, 2y3 இப்போ இது கூட்டினா 6, 4, 10, 18. இப்போ 2 பொதுவாக எடுத்துட்டோம்னா y1 + y2 + y3 = 18. ஓகேங்களா? இப்போ இந்த 2 அந்த சைடு கொண்டு போனால் வகுத்தலாம் மாறிடுமா? வகுத்தோம்னா என்ன வரும்? 18 2ஆல் வகுத்தா நம்மளுக்கு 9. இது சமன்பாடு. கடைசீட்டில் என்ன முடிஞ்சதுன்னு பாருங்கள். நீங்கள் இப்போ நாம பாட்டுக்கு வச்சுக்க வேண்டாம். ஓகேங்களா? கடைசீட்டில் என்ன முடிச்சிருக்கோம்? 7ன்னு முடிச்சிருக்கோம். அப்படின்னா இது என்னென்னு வச்சுக்கலாம்? 8ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ y1 + y2 + y3 சமம் 9. இந்த நம்மளுக்கு தெரியும். 4வது சமன்பாடு என்னது? y2 + y3 சமம் 6. நம்ம முன்னாடி காமிக்கிறேன் பாருங்கள். 4வது சமன்பாடு y2 + y3 சமம் 6. அப்படின்னா y2 + y3ங்கிற இடத்துல நம்ம என்ன போட்டுக்கலாம்? 6 போட்டால் நம்மளுக்கு y1 கிடச்சிரும். ஓகேங்களா? அப்படின்னா சமன்பாடு 4ஐ சமன்பாடு 8ல் பிரதியிட. அப்படின்னா y1 + போட்டேன், y2 + y3ங்கிற இடத்துல 6 போடணும், சமம் 9. y1 = 9 - 6. அப்படின்னா y1ஓட மதிப்பு எத்தனை? 3. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அடுத்தது y1ஓட மதிப்பை கொண்டு போய் எதில் பிரதியிடலான்னு பாருங்கள். y1ஓட மதிப்பை கொண்டு போய் y2ல் பிரதியிட்டோம்னா நம்மளுக்கு y2 கிடச்சிருங்களா? அப்படின்னா y1 + y2 சமம் 8. அது வந்து ரெண்டாவது சமன்பாடு. y1 சமம் 3 என சமன்பாடு 1ல் பிரதியிட. y1 + y2 சமம் 8. y1 இடத்துல 3, y2 சமம் 8. y2 சமம் 8 - 3. அப்படின்னா y2ஓட மதிப்பு எத்தனை?
5 ஓகேங்களா. இப்போ y1 சமம் 3 y2 சமம் 5 என எதில் பிரதியிட போகிறோம்? 8இல் பிரதியிட்டா நம்மளுக்கு வந்து எது கிடச்சிரும்? நம்மளுக்கு y3 கிடச்சிரும். நீங்கள் வந்து எதை எதில் வேணாலும் பிரதியிட்டுக்கலாம், நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். அப்படின்னா y1 + y2 + y3 சமம் 9. y1 வந்து 3, y2 வந்து 5, y3 போட்டுக்கிட்டேன் 9. சாரி, இங்கே 8 இருக்குங்களா கூட்டினா. இப்போ y3 வச்சுட்டு 9 - 8 அப்படின்னா y3யோட மதிப்பு நம்மளுக்கு 1. புரிஞ்சுதுங்களா? இப்போ நம்ம புள்ளி எழுதலாம கண்டுபிடிச்சது x1, y1, x2, y2, x3, y3 சமம் போட்டுக்கலாம் ப்ராக்கெட்டில். y1ங்கிற இடத்துல நம்ம என்ன போடணும்? 3, 5, 1 அப்படின்னா 3, 5, 1. x1ங்கிற இடத்துல பாருங்கள், x1ங்கிற இடத்துல 1, x2ங்கிற இடத்துல -5, x3ங்கிற இடத்துல 1. அப்படின்னா x1ங்கிற இடத்துல 9, x2ங்கிற இடத்துல -5, x3ங்கிற இடத்துல 1. அவ்வளோதான். புரியுதுங்களா? நீங்கள் ஒவ்வொரு புள்ளியாக கூட பார்த்துருதுங்க. நான் முன்ன பின்ன பேப்பர் இருக்கனால உங்களுக்கு திருப்பி காமிக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகும் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு இந்த பக்கம் இருக்கிறனால ஒய் எழுதிட்டேன். நீங்கள் x1 பார்த்துட்டு எழுதுங்க, y1 பார்த்துட்டு எழுதுங்க, x2 பார்த்துட்டு y2 பார்த்துட்டு எழுதினாலும் ஓகே. புரிஞ்சுதுங்களா? ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் எதை வந்து எதில் பிரதியிட்டாலும் நம்மளுக்கு ஆன்சர் வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து 4வது சமன்பாடு எடுக்காமல் 6வது சமன்பாடு எடுத்து போட்டாலும் வரும், 6வது சமன்பாடு எடுத்து போட்டாலும் நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.